ஜியோ ஹாட்ஸ்டார்ல செட் ஆயிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து மை ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே மேலே வந்து ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ ஸ்டில் வாண்ட் டு கேன்சல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேன்சல் ஆட்டோ ரினிவல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸும் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டது எந்த டேட் வரைக்கும் வந்து இருக்குதோ அந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும். அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்பிரி ஆகிடும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.